வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இன்னைக்கு வந்து நோபல் பிரைஸ் பத்திய சிறப்பு பார்வை. நம்ம இந்த வாட்டி கவர் பண்றது மோஸ்ட்லி சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நோபல் வந்து பொதுவாக வந்து 6 ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க வருஷத்துக்கு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசியாலஜி ஆர் பயாலஜி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அது தொடர்ந்து வந்துட்டு அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ்க்கான தனி, லிட்ரேச்சருக்கான தனி ப்ரைஸஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் 5 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மண்டே பக்கம் வந்துட்டு திருப்பி எக்கனாமிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது வந்துட்டு பிசியாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பத்தி தான். ஸோ அதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கும் நபர் வந்து ப்ரொஃபசர் அருணாச்சலம் ரமணன். அவர் வந்து ஏற்கனவே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பேராசிரியராக இருந்து அங்கிருந்து பணி ஓய்வு பெற்று இங்க நம்மளுடைய யூஎஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இதை பத்தி வந்து சொல்வனத்தில் ஏற்கனவே கட்டுரை எழுதியிருக்காரு. 3 விருதுகளை பற்றியும் நோபல் பிரைஸை பற்றியும் கட்டுரை எழுதியிருக்காரு. இன்னைக்கு வந்து டீப் டைவ் இன்டு ஈச் ஆஃப் தம். ஸோ 3ஐயும் கவர் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் சொல்வனம் வினாவனம் நோபல் ஸ்பெஷல் எடிஷன். வணக்கம் ரமணன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தினேஷ், வணக்கம் பாலா. நல்லா இருக்கேன். உங்களோட கட்டுரை 3மே அருமையா இருக்கு. வழக்கம் போல வந்து ரொம்ப டெப்தா நீங்க ஆழமா படிச்சிருக்கீங்க. படிக்காத வாசகர்கள் தயவு செய்து சொல்வனத்துல போய் கட்டுரை படிச்சிருங்க. ஸோ இது வந்து நம்ம படிக்க முடியாத நேயர்களுக்காக, பாட்காஸ்ட்டை பார்க்கணும், வெப்லாகை பார்க்கணும் அப்படிங்கிற நேயர்களுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து இது நான் முதலே சொன்ன மாதிரி வந்து நோபல் பிரைஸ் 6 பிரைஸ் இருக்கு. அதுல வந்து 3 பிரைஸை பத்தி தான், சயின்ஸ் ஸ்பெசிபிக் பிரைஸ் தான் நம்ம பேச போறோம். பிசியாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. முதல்ல வந்து உங்ககிட்ட ஒரு இது வந்து இந்த இது ஸ்லோ சயின்ஸ்க்கான விருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்கு. யூஸ்வலா வந்துட்டு நோபல்ல வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு டாப் ப்ளீடிங் எட்ஜ் டெக்னாலஜிக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஸ்லோ சயின்ஸ் அப்படின்னு அதை கொஞ்சம் விளக்குங்க. அதுல இருந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு விருதுகா போயிடலாம். இது இந்த மருத்துவம், உடலியல், அதுக்கப்புறம் வந்து இயற்பியல், இந்த வேதியியல், இந்த 3க்கும் வந்து கிட்டத்தட்ட 1901லேருந்து கிட்டத்தட்ட இது 125வது வருஷம் அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வரிசையாக கொடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த பரிசுகள் அது ஆரம்பித்த காலத்தில் வந்து அது ஜென்ரலாக அப்போ வந்து இது ஒரு புதுமையாக இருந்தது, அது இதாக அந்த மாதிரி இருந்தது. நடுப்புற வந்து ஒரு கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நிறையா டெக்னாலஜிலாம் வந்து டெவலப் ஆகும்போது அதனுடைய பரிசுகளுடைய தன்மை வந்து கொஞ்சம் மாறின்னு இருந்தது. இப்போ வந்து ரீசெண்டாக ஏதாவது ஒரு ஹைடெக் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த வருஷம் ஏன் வந்து நிறைய இடத்துல வந்து இது ஸ்லோ சயின்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 3 பேருக்கும், அதாவது ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் இந்த 3 ஃபீல்டில் கிடச்ச 3 பேருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு ஆரம்பித்த ஒரு ஒரு ஆராய்ச்சியை அது எப்படி மெதுவாக டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு இதுக்கு ஒரு லெவலுக்கு வந்திருக்குங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் முதல்ல நம்ம வந்து இந்த மருத்துவம், உடலியலில் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மேரி பிரிங்கோவுக்குன்னு, ஷீ இஸ் அ பயாலஜிஸ்ட். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இன்னும் உடம்புல வந்து இந்த வெள்ளை அணுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் வந்து ஏதாவது ஒரு ஒரு நோய் வந்ததுன்னா அதுதான் வந்து ஃபைட் பண்ணுறது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் சின்ன குழந்தையிலேருந்து. கரெக்ட். அவங்க வந்து அதை பற்றி தான் இனிஷியலாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பயாலஜிஸ்ட்டுங்கிறதுனால அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க என்ன நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு உடம்புக்கு ஒன்று வந்ததுன்னா உடனே நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம், அங்கே தேடுறோம். அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம உள்ளுக்குள்ளேயே உடம்பே வந்து, ஏன்னா இது வந்து இயற்கையில் வந்து உருவானது, இதுக்குள்ளேயே வந்து ஒரு நோயின்னு ஒன்று வரும்போது உள்ள இருக்கிற ஒரு போராட்டம் நடக்கிறதா அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு எப்போதுமே வெளியிலேருந்து தான் வரணுமா, உள்ளேருந்து வருமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதல் கேள்வி. அந்த கேள்வியில தான் அவங்க ஆராய்ச்சி ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 80லேருந்து 1980லேருந்து. அப்போதான் அவங்க வந்து அவங்க ஆராய்ச்சியில் அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு சில செல்ஸ், அதாவது வந்து அந்த பெரிஃபரியில் இருக்கிறது, அது வந்து அதெல்லாம் ஒன்றா, சில செல்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துண்டு ஒரு நம்ம டிராஃபிக்கை கண்ட்ரோல் மாதிரி
இப்போ நடுப்புற வந்து ஒரு டிராஃபிக் கண்ட்ரோலர் இருந்தான்னா அவர் இருந்துட்டு எப்படி இந்த வெஹிக்குலர் மூவ்மெண்ட்ஸ்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஒரு சில செல்கள் மட்டும் ஒன்றா சேர்ந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் ஜாஸ்தி தெரியல. ஆனால் இந்த சமயத்தில் அவர் அந்த ஜப்பான்லேருந்து வந்த இன்னும் ஷிமான் ஷிகாகுச்சின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீ டிட் லாட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர். ஆக்சுவலாக ஒவ்வொரு சயின்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ட்ரையல் அண்ட் எரர் நடக்கும். அது வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் புரியாது. அப்போ கடைசியில் வந்து நம்ம ஒரு வந்த உடனே தெரியும் நமக்கு, ஓ இது இப்போ எவ்வளோ ஈஸியான்னு தெரியும். ஆனால் அதுக்கு நிறைய ட்ரையல் அண்ட் எரர் நடக்கிறது. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது ஹி கேம் அவுட் வித் சர்டன் டி செல்ஸ். இந்த டி செல்ஸ்ங்கிறது வெல் நோன். ஆமா, கோவிட் சமயத்துல ரொம்ப பாப்புலரா டி செல்ஸ் பத்தி எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோவிட் சமயத்துல அது இல்ல ரொம்ப நாளாவே அது இந்த டி செல்ஸ் பத்தி வந்துட்டு இருக்கு. அதை வந்து இந்த ட்ரீ ரெகுலேட்டர்ஸ்ங்கிறது அதை ஷார்ட் ஃபார்ம்ல ட்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது வந்து இந்த மாதிரி நிறைய நிமோனிக்ஸ்லாம் யூஸ் பண்றது ரொம்ப காமன் ஆயிடுது இல்லையா. ஆமா, ஒரு காலத்துல இந்த சூப்பர் கண்டக்டிவ் வந்த போது 1 2 3 வாங்க, அது இட்ரியம் பேரியம் காப்பர் ஆக்சைடு அது மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த ட்ரெக்ஸ் வந்து இவங்க வந்து ஒரு பீஸ் மேக்கர்ஸ் மாதிரி. அவர் வந்து அது வந்து தான், அதாவது இப்போ உள்ள ஒரு இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ல இந்த மாதிரி ஒரு இம்யூன் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸி ஆகும்போது அது வந்து கண்ட்ரோல் பண்றது இந்த டி ரெகுலேட்டட் ட்ரீ செல்ஸ், இந்த ட்ரெக்ஸ் அப்படிங்கிறது அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்தது வந்து இந்த ஃப்ரெட் ராம்ஸ்டெல்ங்கிறவர். அவர் வந்து அவர் தான் அந்த எலிகளை வச்சுட்டு பரிசோதனைகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது தென் ஹி கேம் அவுட் வித் ஒன் பர்டிகுலர் ஜீன், தட் இஸ் வாட் இஸ் கால்டு ஃபாக்ஸ் P3ன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இது வந்து ரொம்ப இந்த இதெல்லாம் அவர் அந்த எலியில அதான் நான் எழுதியிருக்கேன் என்னுடைய கட்டுரையில். அது ஃபுல்லாக இப்போ நான் சொல்ல விரும்பல. பட் அது வந்து அவர் பண்ணது மெயினாக இந்த ஃபாக்ஸ் P3 தான். ஸோ இவங்க ஆக்சுவலாக இவங்க 3 பேருக்குள்ளேயும் வந்து கம்யூனிகேஷன் கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்தது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அவங்க பார்த்துட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஃபைனலி பில்டப். இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறையா யூனோ வேரியஸ் திங்ஸ் அதில் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது எப்படி இன்ஹிபிட் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரக்ஸ் வந்து பாசிபிள். இப்போ வந்து இந்த ஏஐ சிஸ்டம் இதெல்லாம் வர்றதுனால வந்து தென் இட் இஸ் பாசிபிள் டு வித் லாட் ஆஃப் டேட்டா அவைலபிள் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்டிக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாகிடும். இன்றைக்கி அப்புறம் அந்த வேரியஸ் டெக்னாலஜிஸில் கிறிஸ்பர் இதெல்லாம் வந்திருக்கிறதுனால வந்து சப்போஸ் ஒரு ஜீனை எடிட் பண்ண முடிஞ்சதுன்னா ஸோ அதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு 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 ஹோப்பை வந்து கொண்டு வச்சிருக்காங்க இவங்க. பட் இதில் வந்து மெயினாக ஸ்லோ சயின்ஸ் ஏன்னு சொன்னாங்கன்னா இவங்க அவங்க ஆரம்பிச்சது அவங்க வந்து அதாவது ஒரு நார்மலாக என்ன ஆகும், நிறையா ரிசர்ச்சர்ஸ்க்கு இப்போ புதுசாக ஏதாவது ஒன்று வந்ததுன்னா இமீடியட்டாக ஜம்ப் பண்ணுவாங்க ஒரு இடத்துலேருந்து. ஸோ புதுசாக வந்ததுன்னா ஏன்னா அப்போதான் ஈஸியாக பேப்பர் போட முடியும், ஈஸியாக வந்து ஒரு ரெக்கக்னிஷன் வரும் அப்படின்லாம். ஆனா அவங்க 3 பேரும் அந்த மாதிரி கிராண்ட்ஸும் அந்த மாதிரி தான் நிறைய வாட்டி கொடுக்குறாங்க இல்லையா. அது 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 கொஞ்சம் பின்னாடி நான் கெமிஸ்ட்ரி வரும்போது கொஞ்சம் விவரமாவே சொல்றேன். பட் இதுல வந்து இது ப்ராப்ளம் என்னன்னா வந்து நீங்க ஒரு நோபல் பிரைஸ் வரிசையா பாத்தீங்கன்னா பிசியாலஜி மெடிசன்ல நிறைய டயத்துல வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்தும் பிசிக்ஸ்லேருந்தும் இதுல ஓவர் கூட ஆக முடியும் அங்கேருந்து. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். பட் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ரெக்கக்னேஷன்ங்கிறது எவ்ரிபடி வாண்ட்ஸ் இட் இல்லையா. அதனால வந்து ஸோ ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இவங்க ஒரு கோலோட ஏதாவது வந்து தே வாண்டட் டு ஃபைண்ட் சம்திங் டுவர்ட்ஸ் இம்யூனிட்டி. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எல்லாம் ரொம்ப காமனாக இருக்குது எங்கே பார்த்தாலும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கும்போது அது எப்படி பண்ணுறதுங்கிறதுல it is the identification of the T cells and then identifying the gene which is responsible. So now using the technology it is possible tomorrow to correct it. பர்ஃபெக்ட். ஸோ நீங்க சொல்றது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஆட்டோ இம்யூனைசேஷன் டிசீஸ் அப்படின்னா இப்போ வந்து எல்லாத்துக்கும் பயமா எல்லாருக்கும் இந்தியாவில் கூட பரவலாக எல்லாருக்கும் பயம் கொடுக்கும் விஷயம் வந்து கேன்சர் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ரிசர்ச்க்கெல்லாம் இது யூஸ்ஃபுல் ஆகுமா? ஸோ நான் கேட்கறேன்னா இந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கெல்லாம் இது அடுத்த மெடிகேஷன்ஸ் கண்டுபிடிக்க உதவும் அப்படிங்கிறத தவிர
Can you tell what would be the immediate practical applications of this research? இமீடியட்டா இது வந்து சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ம், ஏன்னா ஒன்னு வந்து ட்ரக் டெவலப்மெண்ட் ஒன்னு இருக்கு. இது ம், எல்லாத்துலயும் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ட்ரக் டெவலப்மெண்ட்டோ ஆர் ஈவன் இப்ப இப்ப when we had the pandemic 2 3 வருஷம் முன்னாடி, ம்ஹ்ம். அண்ட் யூ would have noticed எவ்வளவு வேகமா அந்த வைரஸுக்காக வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா. அந்த வேக்சின். சமயத்துல வந்து தே ஆக்சுவலி இந்த இப்போ ஒரு ட்ரக் டெவலப் பண்ணணும்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல போகணும். phase 1, phase 2, phase 3, phase 4. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஹாவ் யூனோ ஹியூமன் வாலண்டியர்ஸ் ஹூ வில் டேக் இன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டயத்துல வந்து பிகாஸ் ஆஃப் த ப்ராப்ளம் எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணி அவங்க வந்து ஃபாஸ்டா பண்ணாங்க. இப்ப கேன்சருக்கு அந்த மாதிரி பண்ண முடியுமா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேன்சர் இருக்கு. இன் பிரின்சிபல் பண்ண முடியும். இப்போ இமீடியட்டா நாளைக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்கு சொல்றது கஷ்டம். இட் மே டேக் டைம். Perfect. Okay. பட் பட் இது வந்து டெஃபினட்டா இட் கிவ்ஸ் அ ஹோப். சம்திங் லைக் கேன்சரை வந்து இஃப் வி கேன் டிடெக்ட் இட் அட் அ ஏர்லி ஸ்டேஜ் தென் இட் இஸ் பாசிபிள் டு கண்ட்ரோல். இந்த மாதிரி Per- இன்னைக்கு சில ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஐ ஒன்ட் பி ஏபிள் டு கிவ் யூ ஆல் த டீடைல்ஸ். இப்போ அது கொஞ்சம் விளக்கமா Yeah, we'll do சொல்லணும்னா a in-depth. நம்ம முதல்ல பேசின மாதிரி நீங்க அந்த physiology ஆகட்டும், உங்களோட துறையான கெமிஸ்ட்ரி ஆகட்டும், அதுல இருந்து we'll do a deep dive. So with that said, நம்ம அப்படியே பிசிக்ஸ்க்கு போயிடலாம். அடுத்த அவார்ட் பிசிக்ஸ்க்கு வந்து இதே மாதிரி 3 பேருக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து மோஸ்ட்லி குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்துட்டு ஓரளவுக்கு தியரட்டிக்கல் பிசிக்ஸா இருந்தது. இப்போ வந்து நிறைய பேர் குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பத்தி சொல்லுங்க. பிசிக்ஸ் அவார்ட் 3 பேருக்கு, அவங்களுக்கும் ஏன் ஸ்லோ சயின்ஸ் சொல்றாங்கன்றது ஆரம்பிச்சிடலாமா? ஆமா. அதாவது இப்ப வந்து குவாண்டம் டெவலப்ங்கிறது 20s ஆச்சு இல்லையா? வந்தது ம்ஹ்ம். யூனோ இமீடியட்லி ஆஃப்டர் ஐன்ஸ்டைன். அதுக்கப்புறம் வந்து இந்த குவாண்டம் ஃபீல்டு வர ஆரம்பிச்சது. ம்ஹ்ம். பட் எப்போ வந்து இது ஒரு சிக்னிஃபிகண்ட் இது வந்துன்னா இட்ஸ் சம்வேர் இன் த 50s 60s, இந்த டிரான்சிஸ்டர்லாம் வந்த காலத்துல. ம். சரி, அந்த டயத்துல வந்து நீங்க வந்து குவாண்டம் பத்தி பேசும்போது அந்த டைம் இல்லை, அதுக்கு அப்புறமும் வந்து ஜென்ரலா வந்து குவான்டைசேஷன்ங்கிறதெல்லாம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத நம்ம பார்ட்டிக்கல்ல நடக்கிறது. ஸோ அந்த டயத்துல வந்து இந்த இவர் டு ஸ்டார்ட் வித் நம்ம ஃபர்ஸ்ட் பேர் சொன்னாங்களே இந்த ஜான் கிளார்க்குங்கிறவர். ம்ஹ்ம். அவர் வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. இப்போ சூப்பர் கண்டக்டிவிங்கிறது ஒரு 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 கண்டக்டிங் பிட். நார்மலா கண்டக்டர்ஸ்னா ஒரு காப்பர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து என்ன ஆகும்னா வந்து யூ ஸ்டில் ஹாவ் தெர் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஃபார் த ம்ஹ்ம். ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் பட் கரெக்ட். சூப்பர் கண்டக்டருங்கிறதுல தெர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இட் ம். ஜஸ்ட் கோஸ் த்ரூ. ம். அங்க இந்த ரெசிஸ்டன்ங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்குன்னா வந்து இப்போ காப்பர் ஒயர்ல கரண்ட்டை பாஸ் பண்ணீங்கன்னா சூடாகும், தெரியும் உங்களுக்கு. ஸோ கரெக்ட். நிறைய எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆயிடுறது, அப்படி வெப்பத்தினால வெளியில வந்துடுறது. ம். இப்போ சூப்பர் கண்டக்டர்ல அது வந்து அப்படியே ஜஸ்ட் ஃப்ளோஸ் வித்தவுட் எனி ரெசிஸ்டன்ஸுங்கிறது. ஸோ லாஸ் ஆஃப் எனர்ஜி கம்மியா இருக்கும். ம். லாஸ் ஆஃப் எனர்ஜி ஜீரோ, ஜீரோ 0. ரெசிஸ்டன்ஸ். அது ம். ஜீரோ ரெசிஸ்டன்ஸ். ஆனா ம். அதுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும்னா அந்த மெட்டீரியல் முதல்ல மெர்க்குரியில தான் கண்டுபிடிச்சாங்க. இட்ஸ் ம். ஆல்மோஸ்ட் ஒரு 120 வருஷம் முன்னாடி. ம். இந்த மெர்க்குரியில வந்து மெர்க்குரிங்கிறது லிக்விடு, பட் ரொம்ப லோ டெம்பரேச்சருக்கு போனா, அதாவது ஒரு 10 கெல்வினுக்கு கீழே போகணும். ம். 2 கெல்வின் 3 கெல்வினுக்கு கீழே போகணும். அப்பா. ம். இப்ப இவர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி அந்த டயத்துல வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி மெட்டல் அலாய்ஸ்ல தான் வந்து சூப்பர் கண்டக்டிங் இதெல்லாம் இருந்தது. ம். ஸோ அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதில் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் அவர் என்ன யோசிச்சார்னா, இது வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயம், சின்ன பார்ட்டிக்கல் இருக்கிறத நம்ம ஒரு சின்ன ஒரு சிப்ல மாதிரி கொண்டு வருவோமா? ஏன்னா அப்போ அங்கே சிப்புங்கிற கான்செப்ட் வந்துருச்சு, டிரான்சிஸ்டர்லாம் வந்துருச்சு அப்போ. ம். ஸோ இப்போ ஒரு சர்க்கிட், எலக்ட்ரிக் சர்க்கிட்ல வரணும். இப்போ சர்க்கிட்டுங்கும் போது அதை வந்து கிட்டத்தட்ட நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரியாவது இருக்கணும் ஒரு ம். ஸ்டேஜ். ஸோ அதனால தான் அவர் வந்து இதை இதை வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா, ஒரு குவாண்டம் சிஸ்டத்தை வந்து ஒரு மேக்ரோ ஸ்கேல்ல கொண்டு வர முடியுமா ம். அப்படிங்கிற ஒரு யூனோ தாட் அவருக்கு வந்தது. தட் இஸ் தட் இஸ் த ட்ரிகர் ஆஃப் தட் த ஹோல் திங். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா வந்து யூனோ ஒரு சின்னதா அந்த சின்னதா ஒரு நிறைய ட்ரை பண்ணாரு. ட்ரை பண்ணதுல ஒரு சில இதுல வந்து ஒரு
ஒரு சின்ன சிஸ்டத்துல he was able to see what is called the tunneling. டனலிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு ரெண்டு சூப்பர் கண்டக்டர் நடுப்புற ஒரு இன்சுலேட்டர் வைக்கணும். ம். இன்சுலேட்டர்னா ஒரு நம்ம மைக்கா நான் ஷீட் மாதிரி கண்டக்டிங். வச்சுக்கோங்களேன். ஆமா. இல்ல ஒரு வுட்டன் பீஸ்ன்னு வச்சுக்கலாம். சும்மா நம்ம இல்ல இல்ல, பிராக்டிகல். நான் ப்ரிஃபரபிளி ஐ வில் சே மைக்கா மைக். ஷீட். ஓகே. ஓகே. ஏன்னா நிறைய டயத்துல நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ம். நம்ம வந்து அயர்ன் பழசு. பாக்ஸ்ல கூட யூஸ் பண்ணிருப்போம். ம். ஆ ம். ஸோ அதனால அதை வச்சா என்ன ஆகும், அப்போ வந்து ஒரு ரெண்டு கண்டக்டிங் பிளேட்ஸ்க்கு நடுப்புற ஒரு இன்சுலேட்டரை வச்சீங்கன்னா ம். இப்போ கரண்ட் போகுமா? ம். ரைட், இன்சுலேட்டர் வச்சதுனால போகக்கூடாது இல்லையா? போகக்கூடாது. கரெக்ட். ஆனா அந்த சைஸை குறைச்சுட்டே வந்தோம்னா அட் ஒன் ஸ்டேஜில் என்ன ஆகும், கரண்ட் பாஸ் ஆகும். ரெண்டு சூப்பர் கண்டக்டர் நடுப்புல வச்சா இந்த கரண்ட் பாஸ் ஆகும். அப்ப ஓகே. கரண்ட் எப்படி பாஸ் ஆகிறது? ஸோ ம். ஒரு ரெண்டு கண்டக்டிங் ஜங்ஷனுக்கு நடுப்புற ஒரு இன்சுலேட்டர் வைக்கும்போது அப்போ வந்து, ஆனா அது வந்து ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வரைக்கும் தான் அது வரணும். இதுதான் மெயினா ஆரம்பத்துல பண்ணாங்க. அது பின்னாடி இதை கால்டு ஜோசப் ஜங்ஷன் சொல்லிட்டு, ம். அதை பேசிக்கலா அதை யூஸ் பண்ணவர் வந்து அது 3வது பிரைஸ் வாங்கினவர். எனிவே அதுக்கு வருவோம் நம்ம அப்புறம். ஸோ இது வந்து அவர் வந்து இந்த he tried this tunneling with many attempts, and he finally achieved with reasonably a bigger piece. அது எவ்வளவு ஓகே. பிகர் பீஸ்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ம். மைக்ரோ சைஸ்ல, அது மைக்ரான் சைஸ்ல. ஆமா. ஸோ அதுதான் அவர் முதல்ல அது வந்து கிட்டத்தட்ட 90. இப்போ நிறைய பேர் வந்து அதை வந்து தே சஸ்பெக்டட் இட். இது ப்ராபபிளி இன் சயின்ஸ்ல எப்போதுமே இருக்கும். சம்திங் விச் இஸ் அன்யூஷுவலா இருக்கும்போது வந்து பீப்புள் ஆல்வேஸ் சஸ்பெக்ட்னு இருந்தது. ஸோ ம். இந்த டயத்துல வந்து அந்த அதே சமயத்துல வந்து இந்த டெவராட் அப்படிங்கிறவர், மைக்கேல் டெவராட்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஒரு இது மாதிரி இதை அவர் பண்ண மாதிரியே ஒன்று எடுத்துண்டு அதுல வந்து அவர் வந்து ஹி யூனோ மைக்ரோவேவ் லைட்டை வந்து பாஸ் பண்ணி அதுலேருந்து அவர் வந்து இந்த இந்த ஃபோட்டான்ஸ் வரதை அவர் வந்து மெஷர் பண்ண ஆரம்பிச்சாரு. ம். அது வந்து ஒரு ஜம்ப்ல வந்தது. அதாவது வந்து கண்டினியூஸா ஃப்ளோல வராம இட் கேம் இன் ஷார்ப் ஜம்ப்ஸ். அதை தான் அவர் குவாண்டம் லேடர்னு சொன்னார் அவர். ம். ஸோ இது வந்து தட் மீன்ஸ் அவரும் வந்து அதை வந்து ஒரு முன்னாடி அவர் சொன்னார ஜான் கிளார்க்க, அதே மாதிரி இவருதும் வந்து ஹி வாஸ் ஏபிள் டு யூனோ டெமான்ஸ்ட்ரேட் அந்த ஃபினாமினனை. தென் இந்த மார்டினிங்கிறவர் அவர் பேசிக்கலா வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, ஏன்னா அவர் ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது மெயினாக வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம். ஸோ ம். இந்த கம்ப்யூட்டர்ஸ்னு வரும்போதே வந்து பேசிக்கலா அந்த காலத்துல எல்லாம் வந்து இட்ஸ் ஆன் ஆஃப் சுவிட்ச் இல்லையா, 1 0 பேஸ் கரெக்ட். பண்ணி எல்லாமே வந்தது. ம். ஸோ அந்த டயத்துல தான் அவர் வந்து கேன் வி யூஸ் குவாண்டம் பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தட்ஸ் வாட் த ம். கியூ பிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. கியூபிட். ஆ. கியூபிட்ஸ் ஆக்சுவலா வந்து ஈவன் டைமண்ட்ஸ் வச்சுட்டே கியூபிட்ஸ் பண்ணலாம். நான் ஒரு ம். காலத்துல டீச்சும் பண்ணியிருக்கேன் கிளாஸ்ல. அதாவது ஓ. வெரி நானோ டைமண்ட்ஸ் பண்ணீங்கன்னா தென் இட் வில் பிஹேவ் லைக் எ கியூபிட்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி கியூபிட்ஸ் வந்து நிறைய கியூபிட்ஸ் இருந்ததுன்னா தென் இப்போ நீங்க பண்றது 1 0க்கு பதிலாக நீங்க வந்து த வே யூ கேன் டூ கம்ப்யூட்டேஷன் வில் பி சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். ம். அது வந்து ஸோ தட்ஸ் அ யூனோ தட், அதாவது என்ன ஆகுறதுன்னா அது வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி இந்த இதுக்கு ஐ மீன் வாட் இஸ் இட் ம். குவாண்டம் சிப், அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு. ம். ஸோ அதனால நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு இன்னைக்கு வந்து வி ஆர் திங்கிங். அது ஸோ பேசிக்கலா வந்து இட் இஸ் தட் யூனோ த கான்செப்ட் ஆஃப் த குவாண்டம் டனலிங் வாஸ் ஹைலைட்டட் டு குவாண்டம் யூனோ கிளாசிக். அதாவது குவாண்டம் பார்ட்டிக்கல்லேருந்து மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலுக்கு அவங்க எடுத்துன்னு போனது வந்து பேசிக்கலா தட்ஸ். இதுவும் வந்து இட் டுக் லாங் டைம், கிட்டத்தட்ட ஒரு ம். 40 வருஷம். அண்ட் தே வென்ட் த்ரூ லாட் ஆஃப் ஹர்டில்ஸ். அண்ட் டுடே குவாண்டம் கம்ப்யூட்டிங் இஸ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு நம்மளால நினைக்க முடியறது. அருமை, அருமை. ஸோ சூப்பர். இட் சூப்பர். நான் வந்து டிபெண்ட்ஸ் அகெயின் அது என்ன மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து கியூபிட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி சிஸ்டம் வந்து அதெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் ஐ திங்க் இட் இஸ் நவ் த ஐடியா, த கான்செப்ட் இஸ் ஸ்டெபிளைஸ்ட். ஸோ வந்து இப்போ வந்து நவ் தே திங்க் தட் த சிஸ்டம்ஸ் ஆர் பாசிபிள். இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு நான் படித்த வரைக்கும் தெர் ஆர் சம்திங் இன் த இனிஷியல் ஸ்டேஜ், ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கு.
சூப்பர். ஸோ அதான் நீங்க சும்மா சொன்னதை சம்மரைஸ் பண்ணனா, அண்ட் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கரெக்ட் மீ. வாட் சம்மரைஸ் பண்ணணும்னா, ரெண்டு சூப்பர் கண்டக்டிங் பார்ட்டிகல்ஸ் நடுவில் வந்துட்டு ஒரு தின் லேயர் ஆஃப் நான் கண்டக்டிங் வச்சீங்கன்னா இட்ஸ் கால்ட் குவாண்டம் டனலிங் சொல்லிட்டு, அது மூலியமா வந்துட்டு கண்டக்டிவ் கேன் 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 எலக்ட்ரிசிட்டி பி கண்டக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் டனலிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டனலிங் வந்து இவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ்லி இட் வாஸ் நாட் அப்சர்வபிள், தே வர் ஏபிள் டு அப்சர்வ். டனலிங் வாஸ் நோன், குவாண்டம் டனலிங் வாஸ் நோன், பட் இட் வாஸ் நாட் அப்சர்வபிள் இல்லையா? இல்ல தே சேஞ்ச் த சிஸ்டம். அது வந்து வெரி ஃபைன் இதுலேருந்து. ஏன்னா இப்போ இந்த பார்த்தீங்களா நிறைய சிஸ்டம் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க இப்போ எம்ஆர்ஐ யூஸ் பண்றோம். அதில் யூஸ் பண்றது சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஸ்குவிட் பேஸ்டு. அது வந்து ஏன்னா அந்த ஸ்குவிட்னு சொல்லுவோம், அதை ஸ்குவிட் மேக்னட்டோமீட்டர்னு. அது வந்து பேஸ்ட் ஆன் த ஜோசப்சன் ஜங்ஷன் தான் இது பேசிக்கலா. ஓகே ஓகே. ஸோ அதனால தான் நீங்க வந்து யூ கேன் மெஷர் வெரி வெரி லோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நான் எழுதுனதுல கூட நான் ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன் எல்லாருக்கும். வந்து ஒரு ஃபீல்டுனா அது என்ன டெஸ்லால இன்னைக்கு, ஏன்னா அஃப்கோர்ஸ் டெஸ்லாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அந்த டெஸ்லா வேற. பட் எனிவே இட்ஸ் யூனோ டெஸ்லா இஸ் அ மெஷர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஆமா நான் நீங்க ஒரு 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 ஐடியா கொடுத்துருந்தேன் நான், அப்படின்னா எவ்வளோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எம்ஆர்ஐ மெஷின்லாம் அது யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்குவிட் இஸ் நோன், அந்த அப்ளிகேஷன் இஸ் நாட் நியூ. பட் இவங்க என்ன எடுத்துன்னு போனாங்கன்னா, இவங்க வந்து தேவர் ஏபிள் டு விஷுவலைஸ் இட் ஆன் அ சிப் காட் இட். விச் ஓகே யூ கேன் பர்ஃபெக்ட் இன் பிரின்சிபல் ஹோல்ட் இட் இன் யுவர் ஹேண்ட். ஒரு எலக்ட்ரிக் சர்க்கிட்ல அதை பண்ண முடியுங்கிறது இவங்க கொண்டு வந்தாங்க இந்த மூணு பேரும். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் யா தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபிங். ஸோ அங்கேருந்து அப்படியே நேரம் நம்ம கெமிஸ்ட்ரி போயிடலாம். ஸோ விச் இஸ் யுவர் கோர் எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த வாட்டி வந்து ரிலேட்டட் டு மெட்டலர்ஜி. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் நான் உங்ககிட்ட பேசுகிறப்ப சொல்லிட்டு இருந்தேன், அது வந்து கொஞ்சம் அப்டிராக்டான டாபிக். ஸோ கெமிஸ்ட்ரியில் இதே மாதிரி 3 பேர் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பேசலாமா? பேசுவோம். இது இது மெட்டலர்ஜி கிடையாது. மெட்டலர்ஜிங்கும் போது அது மெட்டல் மெட்டல் சேர்ந்தது பொறுத்து இருக்கு. இதுல என்னன்னா, இப்ப வந்து நீங்க ஒரு மெட்டல் அயானை எடுத்துட்டு, அதாவது இது இப்படி நான் இது பண்றேன். நிறைய பேர் நமக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. இப்ப பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, ஏன்னா எல்லாருமே கார் இல்லாம வெஹிக்கிள் இல்லாம யாருமே இல்லை. கரெக்ட். அந்த பெட்ரோலியம் வந்து க்ரூட் பெட்ரோலியத்திலேருந்து ஒரு லெவலுக்கு பெட்ரோலை கொண்டு வந்து, பெட்ரோலுங்கிறதே மிக்சர் ஆஃப் மெனி ஹைட்ரோ கார்பன்ஸ். கரெக்ட். அதுக்கப்புறம் அதை ரீஃபைன் பண்ணி ஹை குவாலிட்டி பெட்ரோல் கொண்டு வராங்க. அதாவது ஆக்டேன் நம்பர் இன்க்ரீஸ் பண்றது. அதாவது உள்ள இருக்கிற ஹைட்ரோ கார்பன்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேர்ன் ஆகணும். அப்பதான் வந்து யூ கெட் அ வெரி ஹை ஆக்டேன் நம்பர்னு. ஓகே. ஸோ இதுக்கு வந்து தேவர் யூசிங் நம்ம ஒரு கல் மாதிரி ஒரு இந்த பவுடர், ஒரு ஒரு மினரல் மாதிரி அலுமினோ சிலிகேட்ஸ்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த அலுமினோ சிலிகேட்ஸ்ல அலுமினியம் ஆட்டம்ஸ், அலுமினியம் அயான், சிலிக்கான் அயான்ஸ்லாம் பிரிட்ஜ்டு பை ஆக்சிஜன். ஓகே. டிபிக்கலா இந்த இது என்ன ஆகும்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர்ல தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 800 1000 டிகிரிக்கு மேலே தான் அதை ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏன்னோ மினரல்ஸ் எல்லாம், இந்த மாதிரி காம்பவுண்ட் எல்லாம், சாலிட்ஸ் எல்லாம். இந்த சாலிடுக்குள்ள ஆனா கொஞ்சம் போர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும், பெரிய போர்ஸ். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு யூனோ சர்ஃபஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அதாவது உள்ள இருக்கிற ஏரியா, அது வேக்யூம் இருக்க, அதை வந்து எவ்வளவு ஒரு கிராமுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 500 800 அப்படிதான் இருக்கும் ஒரு கிராமுக்கு ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸோ இதுவும் ஒரு நெட்வொர்க். எப்படின்னா, ஒரு 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 ஆட்டத்தையும் ஒரு லிங்கரையும் வச்சிருந்து நீங்க ஒரு வலை பின்ற மாதிரி. இப்ப வந்து நம்ம இப்ப மீன் வலை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது வந்து ஒரு மீனோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு வலைய வந்து நீங்க வந்து ஒரு சின்ன கேஸ் மாலிகுல்ஸ், கார்பன் டை ஆக்சைடு, இதுல இருக்கிறது, ஏர்ல இருக்கிறது. ஏன்னா இப்போ டெல்லி மாதிரி ஏரியால நீங்க போனீங்கன்னா யூ வில் பி சோக்கிங் லிட்ரலி. அங்க சொல்லுவாங்க 400 500 இது அந்த யூனோ அந்த யூனிட்ல வந்து சொல்லுவாங்க அவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது. யூனோ இந்த காத்துல இருக்கிற நிறைய ஜோக்ஸ். ஆமா. ஸோ இதை வந்து நம்ம பிடிக்கணும்னு நினச்சிக்கோங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு வலையை பண்ண முடியுமா, ஒரு வலையை பின்ன முடியுமா?
அப்படிங்கிறது தான் மெயினா இந்த 3 பேருக்கு கிடைச்ச ப்ரைஸோட இம்பார்ட்டன்ட். அந்த வலையை எப்படி பின்னுறது? இப்போ வலையை பின்னும் பார்த்து வலையை நீங்க பார்த்தீங்கன்னா வலையில வந்து ஒரு நோடு இருக்கும். அதாவது அந்த கனெக்ட் பண்றது, அந்த வயரை கனெக்ட் பண்றது, தட் இஸ் வி கால் இட் அஸ் நோடு. ரெண்டு நோட புரியுறது இல்லையா? நான் நோடுங்கிறது தமிழ்ல டக்குன்னு எனக்கு அதாவது ஒரு 2 3 எந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிறதோ அந்த ஜாயிண்ட்ஸ், ஆமா, அந்த நோடு அதை கனெக்ட் பண்றது ஒரு லிங்கர். இப்ப இந்த நோட வந்து ஒரு மெட்டல் அயானா வச்சுக்கோங்க. இந்த லிங்கர் வந்து ஒரு ஆர்கானிக் குரூப்பா இருந்ததுன்னா, ஏன்னா இப்ப அந்த அலுமினோ சிலிகேட்ஸ்ல அது பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அது ரெண்டு ஒரு அலுமினியம் ஆக்சிஜனுக்கு ரெண்டுக்கும் நடுப்புற இருக்கிற வெறும் ஆக்சிஜன். அது ஆக்சிஜனோட டயமீட்டர்னு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சைஸ் பார்த்துக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா? ஒரு ஃபியூ ஆங்ஸ்டாம் இருக்கும். இதை வந்து இந்த ரெண்டு நோட்ஸுக்கும் நடுப்புற இது இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அப்படி பண்ணி இந்த வளைய பண்ணா தென் பெரிய மாலிகுல்லாம் உள்ள வர முடியும். லைக் கார்பன் டை ஆக்சைடு, இல்லைன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கு, இல்லைன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்கு, இல்லைன்னா இப்படி எடுத்துக்கோங்க, ஒரு ஆக்சிஜனும் நைட்ரஜனும் கலந்த ஏர்லேருந்து நைட்ரஜனை பிரிக்க முடியுமா? ஏன்னா இப்ப இந்த பேண்டமிக் சமயத்துல கூட நிறைய பேருக்கு வந்து தேவர் ரன்னிங் ஆஃப்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லையா? ஸோ இப்போ ஏர் வந்து ஈஸியா அவைலபிள். இந்த ஏர்க்குள்ளேருந்து இந்த மாதிரி ஒரு வலையை வச்சுட்டு நம்ம பிரிக்க முடிஞ்சதுன்னா நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும், இதோட என்ன வேணும் உங்களுக்கு இல்லையா? அதுவும் நம்ம நார்மல் டெம்பரேச்சர்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு யோஜனை இவருக்கு வந்தது ராப்சனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70ல் அவர் ஆரம்பிச்ச போது, அவர் அகாடமிக் கேரியர் ஆரம்பிச்ச போது மிடில் 70ஸ்ல அவரு வந்து ஒரு காப்பர் அயானை எடுத்துட்டு இந்த காப்பர் அயான்ஸை வந்து ஒரு ஆர்கானிக் மாலிகுல வச்சுட்டு பில்ட் பண்ண பார்த்தாரு, கனெக்ட் பண்ண பார்த்தாரு. இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். ஏன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆர்கானிக் மாலிகுல்ஸ் மாற்ற வேண்டியிருந்தது. அப்படி அவர் பண்ணும்போது ஒரு ஆர்கானிக்கையும் ஒரு ரெண்டு பக்கமும் நைட்ரஜன் இருக்கிற ஒரு ஒரு ஆர்கானிக் மாலிகுல் எடுத்துட்டு கனெக்ட் பண்ணும்போது திடீர்னு இந்த டைமண்ட் ஸ்ட்ரக்சர், டைமண்ட்னு எடுத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க போய் நிறைய டைமண்ட் தான் பாக்குறோமே தவிர்த்து அது உள்ள கார்பன் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்தது இல்லை. ஸோ அங்க கார்பன் கார்பன் ரெண்டுக்கும் நடுப்புற ஒரு பாண்டுங்கிறது என்ன, ஒரு இன்விசிபிள் கனெக்டர் தானே இல்லையா? You don't see it. It is just a force which is connecting two. So அதை அவர் மாத்தினார். அதை மாத்தினது. ஆனா அதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அப்ப வந்து ப்ராப்ளம் என்னன்னா அது வந்து ரொம்ப ஸ்டேபிளா இல்லை. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அயான்ஸை ரிமூவ் பண்றது கஷ்டமா இருந்தது, இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அந்த டயத்துல தான் ஒரு 95 நினைக்கிறேன் நான், அரௌண்ட் தட் இந்த ஓமரியாகி என்ன பண்ணாரு, அவர் காம்பவுண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல பண்றதுக்கு பதிலாக ஒரு நார்மல் கண்டிஷன்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்து அவர் பார்த்தாரு. அதாவது நார்மல்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் ரியாக்ஷன்ஸ் மாதிரி. இப்ப நம்ம வந்து சாதம் அடிக்கிறோம் ஒரு ப்ரெஷர் குக்கர்ல, அதே தான் இட்ஸ் ஆட்டோ கிளேவ்வாங்க. அதை அந்த டெம்பரேச்சர்ல ஒரு நார்மலா ஒரு 100-200 டிகிரிஸ்ல அண்ட் உள்ள வந்து ப்ரெஷர் இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்து கேன் வி மேக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கறத அவர் பார்த்தாரு. அங்க காப்பருக்கு பதிலாக இவர் ஜிங்க் எடுத்துட்டாரு. அந்த லிங்கருக்கு அவர் அமீன் பேஸ்டுக்கு நைட்ரஜன் பேஸ்டுக்கு பதிலாக இவர் வந்து ரெண்டு பக்கமும் ஆசிட் இருக்கிற மாதிரி. இந்த அமினோ ஆசிட்னா ஒரு பக்கம் அமீன் இருக்கு, ஒரு பக்கம் ஆசிட் இருக்கு. தே ஆர் த பில்டிங் மாலிகுல்ஸ் ஃபார் யுவர் டிஎன்ஏ. ஸோ இவங்க வந்து ரெண்டு பக்கமும் ஒரு ஆசிட் குரூப், ரெண்டு பக்கமும் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், இல்ல ரெண்டு பக்கமும் நைட்ரஜன். வாங்குறவர் ரெண்டு பக்கமும் நைட்ரஜன் எடுத்துட்டாரு. இவரு வந்து ரெண்டு பக்கமும் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துட்டாரு. எடுத்துட்டோம்னா தே ஃபவுண்ட் அ பர்டிகுலர் காம்பவுண்ட் கால்டு ஜிங்க் டெரித்தலேட். இந்த டெரித்தலேட்டுங்கிறது நத்திங் பட் நீங்க நம்ம எல்லா பாலிமர்லயும் இருக்கும், அதான் மெயின் மானோமர். அதுதான் அந்த அந்த மாலிகுல் எடுத்துட்டாரு. இதெல்லாம் ஈஸியா அவைலபிள் மாலிகுல், ஈஸியா கிடைக்கிற சப்ஸ்டன்சஸ். அது ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல பண்ண முடியும். லோன்னா எங்களுக்கு வந்து ஒரு சாலிட் கெமிஸ்டா இருந்தா ஒரு 100லேருந்து 200 வந்து லோ டெம்பரேச்சர். இப்போ மெட்டலர்ஜிலாம் நீங்க ரொம்ப ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுவீங்க, இது லோ டெம்பரேச்சர். இதுல அவங்களால பண்ண முடிஞ்சது. அதுல மெயின் ப்ராப்ளம் என்னன்னா 3000-4000 மீட்டர் ஸ்கொயர் பர் கிராம் அவருக்கு போர்ஸ் கிடைச்சது உள்ள. தட் இஸ் வாட் ரியலி எக்ஸைட்டட் இன் த லேட் 90s, அதாவது ஏர்லி 2000ல. அதுக்கப்புறம் ஹோல் பீரியாடிக் டேபிள், ஏன்னா முன்னாடி வெறும் அலுமினியம் சிலிக்கான் தான் அலுமினோ சிலிகேட்ஸ்ல.
இப்போ இவங்களுக்கு வந்து இந்த பீரியாடிக் டேபிள்ல அவ்வளோ மெட்டல் அயான்ஸ் இருக்கு, ஆர்கானிக் லிங்கர்ஸ் நிறைய ஸோ இப்போ வந்து மோர் தென் 10,000 or 15,000 MOFs have been made. இதுல கிட்டகாவோட மெயின் திங் என்னன்னா அவர் வந்து he made breathable MOFs. அதாவது நம்ம லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி மூச்சு விட்டு மூச்சு எடுக்கிற மாதிரி இது வந்து உள்ள போயிட்டு கேஸ் வெளியில வர்றது, கேஸ் உள்ள போயிட்டு வெளியில வர்றது அவர் காமிச்சாரு இந்த வெரி ஸ்மால் லெவல். ஸோ இன்னைக்கு வந்து இதை எப்படி வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் லெவலுக்கு கொண்டு போகலான்னு BASF ஆல்ரெடி டூயிங் இட். BASF இருக்க they are already making materials to a large scale to மெயின் திங் வந்து முதல்ல கார்பன் டை ஆக்சைடை ஃபில்டர் பண்ண முடியுமா, ஏன்னா எல்லாருக்கும் மெயின் அதான் ப்ராப்ளம். கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் டுடே. இதுக்கப்புறம் வந்து அப்னாக்சியஸ் கேசஸ் லைக் சல்ஃபர் டை ஆக்சைடு இப்போ இந்த ஊர்ல கம்மி, பட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து சல்ஃபர் இஸ் இன்வேரியபிளி இஷ்யூ. டீசல் யூஸ் பண்ற இடத்துல எல்லாம் சல்ஃபர் ப்ராப்ளம். ஸோ இப்போ ஒரு சின்ன மெம்பரேன் இருக்குன்னு நினச்சிக்கோங்க, ஒரு வெரி தின் மெம்பரேன். அதை தூக்கி உங்க ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட் வெளியில வைக்கிற மாதிரி இல்ல தெர்மல் பவர் பிளான்ட்ல எங்க எக்ஸாஸ்ட் வருதோ அங்க கொண்டு வச்சா அதை வந்து அப்படியே சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படியே கேப்சர் பண்ணிக்கும். நம்ம எப்படி ஸ்பாஞ்சில் வந்து தூக்கி தண்ணியில் வச்சோம்னா அது எப்படி எடுத்துக்கிறதோ, அதோட ஸ்பாஞ்சோட சைஸ் வந்து வேரி ஆக போறது இல்லை, பட் இட் அப்சார்ப்ஸ் வாட்டர், ரைட்? அதே மாதிரி இந்த ஃபில்டர் வந்து இந்த ஃபில்டர்லாம் அஃப்கோர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி இன் லெஸ் தேன் மில்லிமீட்டர் ஆர் ஃபியூ மைக்ரான்ஸ் ரேஞ்சில் வருதுன்னு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. தே ஆர் த நெட்ஸ், மெட்டல் ஆர்கானிக் நெட் ஆர் தி யூனோ the filters which can filter gases. So இந்த மெட்டலையும் ஆர்கானிக்கையும் மாற்றி எதற்கு தகுந்த மாதிரி என்னென்ன கேஸை நம்ம ஃபில்டர் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கண்டுபிடிப்பு. ஓகே, ஸோ ஃபென்டாஸ்டிக். ஸோ நான் அகெயின் சம்மரைஸ் பண்ணுறதுக்காக ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, மெட்டலில் வந்துட்டு தே ஆர் மேக்கிங் இட் லைக் எ ஸ்பாஞ்ச் தட் கேன் அப்சர்வ் சர்டன் கெமிக்கல்ஸ் பட் லெட் கோ அதர் கெமிக்கல்ஸ். ஒரு போரஸ் தின் லேயர் மாதிரி அது கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா வந்துட்டு ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்று வந்து நம்மளுக்கு வேண்டாத விஷயங்களை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கலாம், வேண்டிய தேவை மற்றது மட்டும்தான் வெளியில் அனுப்புற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுவே நீங்கள் அது இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் when you're breathing in உங்களுக்கு ஆக்சிஜன் மட்டுமே தேவைப்படும், மற்றதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும்னா கூட அது ஒரு மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஸோ இது வந்து டெஃபினெட்லி பெட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி. இது நீங்க சொன்னதுலேயே வந்து இது ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கல் யூசேஜ் இமீடியட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் குவாண்டம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் ரிசர்ச் ஆனாலும் கூட இது வந்து ஆல்ரெடி இது இஸ் இட் இன் ப்ரோக்ரஸ், இஸ் இட் லைக் நவ கமர்ஷியலி வயபிள் ப்ராடக்டா இது ஏற்கனவே? இவர் இப்போ இந்த ஓமரையாகி வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த ட்ரை ஏரியால எல்லாம் வந்து யூ கேன் கேப்சர் வாட்டர் அப்படின்னு அவர் வந்து சின்ன சிஸ்டம் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. சூப்பரா, ஓகே. அண்ட் அதே போல வந்து கேஸ் ஃபில்ட்ரேஷன்ல பண்றாங்க. பட் ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளம் என்னன்னா வந்து இது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேஸ் அப்சார்ப் பண்ணணும்னா அதோட சட்டன் ப்ரெஷர் வேற வேணும். இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சொல்லும் போது ஈஸியா சொல்லிட்டோம், டக்குன்னு அதை பிடிச்சிக்கும்னு சொல்லிட்டு அது பிடிச்சிக்கிறது வந்து there can be two ways. ஒன்னு வந்து பிசிசாட்மம், அதாவது போய் ஜஸ்ட் போய் அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கிறது. இன்னொன்று வந்து ஃபார்மிங் ஸ்ட்ராங்லி a chemical bond. In these cases ஆக்சுவலா வந்து ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா உள்ள ஒட்டின்றதுக்கு அப்புறம் வெளியில எடுக்கணும், அதையும் வேற. கார்பன் டை ஆக்சைடு உள்ள வந்து ஸ்பாஞ்சுக்குள்ள போய் இப்ப வாட்டர் வந்து நம்ம ஸ்பாஞ்சில தெரியறது, அதை புழிஞ்சோம்னா வாட்டர் வெளியில வந்துடும். ஆனா இந்த மெட்டீரியல்ல உள்ள போச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியில வரணும், இல்லைன்னா கிளாக் ஆகும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம், இல்லையா? ஸோ இது வந்து ஒரு கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும், அந்த ப்ரெஷர்ல, தட் இஸ் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கோ அதுல அது ஒர்க் ஆகணும். இதெல்லாம் தான் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ். பட் there are some prototypes available, but அது எவ்வளவு எஃபிஷியன்ட் அப்படிங்கிறது தெரியல இப்ப. பர்ஃபெக்ட். தேங்க்யூ மிஸ்டர் ரமணன், நீங்க ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. 3 விஷயம், 3 சயின்ஸ் டாபிக்ஸ், ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு உங்களால லேமன் டர்ம்ஸ் கன்வெர்ட் பண்ணி உதவினீங்க. அதே மாதிரி அதோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸும் உதவினீங்க. ஸோ ஆல்வேஸ் சயின்ஸ் எக்ஸிஸ்ட்ஸ் அஸ், சயின்ஸ் இஸ் சேவிங் அஸ்,
சயின்ஸ் இஸ் த சேவியர் ஆஃப் ஹியூமனிட்டி. ஸோ இந்த மாதிரி இந்த நோபல் ப்ரைஸஸ்லாம் வந்துட்டு ஆல்வேஸ் ஐ எக்ஸைட்டட் டு வாட்ச். நீங்கள் சொன்ன மாதிரி இம்யூனாலஜி இப்போ நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் ரிசர்ச் ஆகட்டும், இல்லை ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் ஆகட்டும், அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம மருந்தே இல்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் அது கண்டுபிடிக்கிறதாகட்டும். இன்னைக்கு சுற்றுச்சூழல் மாசுபடுறப்போ வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மெட்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற விஷயம் எப்படி உதவும் அப்படிங்கிறதையும் நல்லா விளக்குனீங்க. ஸோ வித் தட் சார், தேங்க்யூ வெரி மச் ரமணன். நம்ம இன்னொரு டீப் டைவ் செஷனில் சந்திக்கணும். உங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, நம்ம அதெல்லாம் கறக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. பாபா, எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ? ரமணன் ஒரு ட்ரெஷர் ட்ரோவ். அவரை நீங்க தினேஷ் நீங்க இன்டர்வியூ பண்றது இன்னொரு சரியான சவால்காரர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உண்மையான விஷயங்களை ரொம்ப ஆழமாகவும் எந்த விதமான சமரசமும் இல்லாம தொடர்ந்து கொடுக்கறதுக்கு உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கும். நன்றி. தேங்க்ஸ் ரமணன். நன்றி.